ஆதி குணசேகரன் ஜனனி கிட்ட ஆதாரத்தை வாங்குறதுக்காக அவர் செஞ்ச தந்திரம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குணசேகர், கதிர், ஞானம் எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜனனி பார்த்துட்டு, ஆமா சக்தி என்ன பண்ணனீங்க? ராமேஸ்வரத்துல இருந்து 3 மணி நேரத்துல வரேன்னு சொன்ன சக்தி இன்னும் வரல. அப்ப நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ஜனனி. என்னமா சொல்ற? கோயம்புத்தூர் போனதா சொன்னீங்க. ஏமா நீயே இருக்கும்போது தாமா சொல்லிக்கிட்டு இருந்தாளுங்க. கோயம்புத்தூர் போனதா தானே சொன்னாங்க. அப்புறம் எப்படி ராமேஸ்வரம் போயிருப்பான்? அவன் வரலேனதும் நான் தான் ஏதோ பண்ணிட்டு தான் சொல்றாளுங்களே, இதெல்லாம் அநியாயமா தெரியலையா அப்படின்னு குணசேகர் சொல்லுவோம். ஆமா ஏண்டி ரேணுகா, சக்தி கிளம்பி போகும்போது கோயம்புத்தூர் போறதாவல நீ சொன்ன. இப்ப என்னடி ராமேஸ்வரம் போயிருக்கிறதாவும் அவன் வரலேனதும் குணசேகர் தான் ஏதோ பண்ணிட்டு தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களேடி. ஏண்டி நீங்க எப்படி வேணாலும் பேச்ச மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருப்பீங்களா? வீட்டில் உட்காந்துக்கிட்டு அமைதியா ஒழுங்கா இருக்க முடியாதா? அந்த பையன் கம்மன் இருந்தவனா நீங்க அனுப்பி வச்சு போட்டு இப்போ இல்லாதும் பொல்லாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களாடி. ஏண்டி வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒழுங்கு மரியாதையா சக்தி எங்க போயிருந்தாலும் சரி வீட்டுக்கு வர சொல்லுங்கங்கிறாங்க விசாலாச்சி. குணசேகர் நாடகத்தையெல்லாம் நடத்தி வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நந்தினி, ஜனனி எல்லாருமா ஓடி வந்து கேட்குறாங்க, இதை பாருங்க சக்தி உங்களை மாரி எங்கேயும் போயிருக்க மாட்டான், ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுங்க சொல்லிடுங்கன்னு கெஞ்சுறாங்க. இதை பாருமா, என்கிட்ட எதுவும் கேட்காத. அவன் எங்க போயிருக்கா என்ன பண்றான்னு என்கிட்டயா சொல்லிட்டு போறான்? உங்ககிட்ட தான்மா சொல்லிட்டு போறான். நீங்க அனுப்பிச்சு வச்சதுனால தானே அவனும் போயிருக்கிறான். நானே எத்தனை முறை சொன்னேன், போக வேண்டாம் போக வேண்டாம், பிரச்சனையை இழுத்துட்டு வராதுன்னு சொன்னேன். ஆனா யார் கேட்டீங்க? என் பிள்ளைய எனக்கே தெரியாம எனக்கு எதிராக தூண்டி விட்டு அவனை எங்கேயோ அனுப்பிச்சு வச்சு போட்டு இப்ப அவன் வரல என்னதும் நான் தான் காரணம்னு சொல்றியா? என்னோட நாடக நடிப்பெல்லாம் தெரியும். ஒழுங்கு மரியாதையா சக்தி எங்க இருந்தாலும் அவனை இங்க கொண்டு வந்து சேர்த்து. அவன் ஏன் பிள்ளை, அவனுக்கு என்னாலுமனா என் கண்ணு கறிக்குமா இல்ல உங்க கண்ணு கறிக்குமா அப்படின்னு குணசேகரன் அவர் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்ட ஜனனி, இதை பாருங்க சக்திக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்றாங்க. 3 மணி நேரத்துல வர வேண்டியவன் இன்னும் வரலையே அப்படின்னு புலம்பிக்கு வந்திருக்கும் போது நந்தினி, ரேணுகா எல்லாருமே சொல்றாங்க, இதை பார் ஜனனி, அவன் வர வழியில ஏதாவது வண்டி ரிப்பேரா இருக்கும், இல்லை எங்கேயாவது தங்கிட்டு போலான்னு இருந்திருப்பான், ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு கூட இருந்திருக்கலாம். அவன் ஏதோ தாமதத்தால தான் வராம இருக்கான், அவனுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது, நீ அப்படியெல்லாம் தவறா நினைச்சுக்கிட்டு நீ அழுதுகிட்டு இருக்காதுன்னு ஆறுதல் சொல்றாங்க. எப்படி பார்த்தாலும் ராமேஸ்வரத்துல இருந்து வரதுக்கு 3 மணி நேரம் தான். ஆனா இவ்வளவு நேரம் கடந்தும் இன்னும் சக்தி வரலன்னா பயமா இருக்குதுங்கிறாங்க. அப்பதான் ஒரு வீடியோ மெசேஜ் பாக்குறாங்க. பார்த்ததும் ஜனனி அப்படியே கொந்தளிச்சு போய் வராங்க. அலறி துடிச்சுக்கிட்டு வீடியோவை பார்த்த ஜனனினால ஆத்திரத்தையும் கோவத்தையும் அடக்க முடியாம ஓடி வந்ததும் குணசேகரனோட சரட்டை பிடிக்கிறாங்க. என்ன செஞ்சா சக்தியை, என்ன செஞ்சா ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுங்கிறாங்க. ஏய் என்னம்மா என் மேலேயே கை வைக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா அந்த பக்கம் போ அப்படின்னு ஜனனியை தள்ளி விடுறாங்க. அது மட்டும் இல்லாம கதிரும் ஓடி வந்து, ஏய் என்ன பழக்கம் இது, ஆம்பளை மேல கை வைக்கிற பழக்கம் அப்படின்னு சொல்லி வந்து தட்டுறாங்க. ஏய் என்னடி நடக்குதுங்க? ஏண்டி ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன உனக்கு பைத்தியமா அப்படின்னு விசாலாச்சி ஒரு பக்கம் ஜனனியை திட்டுறாங்க. இங்க பாத்தீங்களா உங்க பையனோட நிலைமையை பாருங்கன்னு சொல்லி அந்த வீடியோ மெசேஜ் எடுத்து காட்டுறாங்க. பார்த்ததும் அலறி துடிக்கிறாங்க விசாலாச்சி. ஐயோ அம்மாவே இப்படி அலறுதே, பாவம் இதுக்கு நம்ம தான் ஆறுதல் சொல்லணும்னு குணசேகர் அப்படியே பிளாட்டை மாற்றி போடுறாங்க. என்னம்மா என்னாச்சு, என்னம்மா அதில் வீடியோவில் பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. இதை பாருப்பா, சக்தியை எப்படியாவது காப்பாற்றுப்பா, இங்கே பாரு யாரோ செஞ்ச சதியால் இப்படி தொங்கட்டு கட்டியிருக்காங்களேப்பா. ஐயோ சக்தி உயிருக்கு ஏதோ ஆபத்துப்பா, இவளுக்கு பேச்சு கேட்டு அவன் எங்கேயோ போனான், ஆனால் இப்போ அவன் நிலைமையை பாரு, நீ தான் குணசேகரா காப்பாற்றணும் அப்படின்னு விசாலாச்சி குணசேகர்கிட்ட கெஞ்சுறாங்க. குணசேகரம், ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, என் பிள்ளைக்கா இந்த நிலைமை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நடிப்பு எல்லாம் பார்த்துட்டு ஜனனி சொல்றாங்க, இதை பாரு உன்னோட நடிப்பெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான், ஒழுங்கு மரியாதையா சக்தி எங்க இருக்கான்னு சொல்லிடு, அவனுக்கு ஆபத்து வந்ததே உன்னாலதாங்கிறது எனக்கு நல்லா தெரியும், தயவு செய்து சக்தி என்னை விட்டுரு அப்படி சொல்லி ஜனனி கெஞ்சுறாங்க. அந்த கெஞ்சுதலுக்கெல்லாம் மறலாத குணசேகர் சொல்றாரு, அந்த பயலுக்கு நான் படிச்சு படிச்சு சொன்னேன், இவளுக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகாத, திரும்பி வரமாட்டேன்னு. ஆனா அவன் கேட்டானா? தலையால அடிச்சுக்கிட்டேன். யார் கேட்டீங்க? இன்னைக்கு ராமேஸ்வரத்துல போய் இவ்வளோ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டான் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட ஜனனி, ரேணுகா, நந்தினி எல்லாருமே, எல்லாம் உங்க கிரிமினல் வேலைங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும், ஒழுங்கு மரியாதையா அவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம அவனை கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது உங்க பொறுப்பு தானுங்கிறாங்க. என்னமா பேச்சு பேசுற? அவன் போகும்போது என்னமோ அவனுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணீங்க, இப்போ என்னமோ அவனை கூட்டிட்டு வந்து விட சொல்லி எங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு எப்படி வேணாலும் பேசி எப்படி வேணாலும் மிரட்டலாம் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? அதுவும் யார்கிட்ட? குணசேகர் கிட்டயா அப்படின்னு குணசேகர் திருப்பி கேட்கவும் ஜனனி என்ன பண்றதுனே தெரியாம, சரி காலை பிடிச்சாவது கெஞ்சலான்னு காலை பிடிச்சு கெஞ்சி கேட்குறாங்க. தயவு செய்து நான் உங்க காலை பிடிச்சு கெஞ்சுறேன், சக்தியை விட்டுருங்க, சக்திக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம தடுத்து நிறுத்துங்க, உங்களால மட்டும்தான் முடியும், சக்தியை காப்பாற்றி கொண்டு வர முடியும், தயவு செய்து நீங்க சொல்றதையெல்லாம் கேட்குறோம், உங்களை பத்தின ரகசியங்களை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சக்தியும் சொல்ல மாட்டான், தயவு செய்து எங்களை விட்டுருங்க, சக்திக்கு எந்த ஆபத்தும் இல்லாம கொண்டு வந்து சேர்த்துங்கன்னு கெஞ்சுறாங்க. குணசேகர் மட்டுமல்ல விசாலாச்சிக்கிட்டையும் கெஞ்சுறாங்க. டே என்னப்பா சொல்றா இவா, ரகசியம்ங்கிறா ராமேஸ்வரம்ங்கிறா, ஒன்றும் புரியலையேங்கிறாங்க. அம்மா எனக்கும் தான் ஒன்றும் புரியல, அதுக்கு நான் என்ன செய்யறது, நம்ம பேச்சை யாருமா கேட்குறா, விடுமா விடுமா அனுபவிக்கிட்டு விடு அப்படின்னு குணசேகர் ஒரு பக்கம் சொல்ல, இந்த பக்கம் ஞானம் தான், என்னென்ன இது இப்படி யாரோ கட்டி தொங்கிட்டு இருக்காங்களே, யார் வேலையா இருக்கும், நம்மளுக்கு யார் எதிரி அப்படின்னு ஞானம் ஒரு பக்கம் கேட்க, அப்ப ஞானத்துக்கிட்ட போய் கெஞ்சுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்க அண்ணன் குணசேகர் தான், தயவு செய்து எப்படியாவது உங்க தம்பியை காப்பாத்துங்க மாமா,
நீங்கள் தான் மனசை இளவனவர், நீங்களாவது பார்த்து சக்தியை கொண்டு வந்து சேர்த்துங்கன்னு கெஞ்சுறாங்க. ஏம்மா கொஞ்சம் தவறு ஆய் ஓய்னா எதிர்த்து பேசுகிறீங்க, கையை நீட்டி பேசுகிற அளவுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு ஆபத்துனதும் எங்கள் காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்கியா? அவள் எங்கே போகிறா, என்ன செய்யறான்னு ஏதாவது எங்ககிட்ட சொல்லியிருக்கியா? இல்லை அண்ணங்கிட்டையாவது அண்ணனை மதித்து நீங்கள் யாராவது சொல்கிறீங்களா, பேசுகிறீங்களா? ஏம்மா இப்போ இந்த நிலமையில இப்படி கதை? இப்போ நாங்கள் என்ன செய்யறது? தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கப்புறம் நீ அழுது புரண்டு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இப்போ இழக்க போகிறது எங்கள் தம்பி தான். பொம்பளைங்க எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு இப்படி சதி வலையை விரித்து இப்படி குழியில் இறக்க பார்க்குறீங்களே, இப்போ நாங்கள் என்ன செய்யறது? இந்த தலை போகிற நேரத்தில் எங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஞானம் நழுவ பார்க்குறாரு. அதே தான் அண்ணன் பக்கம் தான் நியாயம் இருக்குது. அண்ணன் சொல்லும் போதெல்லாம் எதிர்த்து நின்றுக்கிட்டு பேசினா இப்போ என்னம்மா நீ இந்த குதிச்சிட்டு இருக்க? இப்போ சக்திக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்குதுன்னா அது உன்னால தான், உன்னால மட்டும்தான். போ முடிஞ்சா காப்பாற்றி கொண்டு வா. முதல்ல சக்தி இல்லாமல் நீ வீட்டுக்கு வரக்கூடாது. ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு வெளியே விரட்டுறாங்க. ஜனனிக்கு என்ன செய்யறதுன்னே புரியாமல் தவிக்கிறாங்க. ஞானத்துக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கதிர் வந்து என்ன சண்டை போட்டு ஜெயிக்க முடியல இருந்தும் சமாதான புறாவை அனுப்புறீங்களோ? சமாதானமெல்லாம் எங்க கிட்ட செல்லாது, ஒழுங்கு மரியாதையா போய் அப்படி மூலையில உட்காரு அப்படின்னு சொல்றாங்க கதிர். இவனுங்கெல்லாம் ஒரு மனுஷங்க தானா? இந்த சக்தி இந்த பாடுபடுத்துறானுங்களே அப்படின்னு ரேணுகானந்தினி ஒரு பக்கம் கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க, அழுகுறாங்க. தர்ஷனால எதுவும் செய்ய முடியாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க குணசேகரன் எல்லாத்து மேலேயும் கோவப்படுற மாதிரி கோவப்பட்டுட்டு அவர் தனியா ரூம்ல போய் என்ன ராமசாமி சொல்லி கொடுத்த மாதிரியே வேலையை கச்சிதமா முடிச்சிட்ட போல இருக்குது. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் சக்தியை கடத்திட்டு வந்துட்டேன். கடத்திட்டு வந்து தலைகளை கட்டி தொங்கிட்டுருக்கேன். நீங்கள் கொடுத்த நம்பர் ஜனனியோட நம்பருக்கு நான் வீடியோ அனுப்பிச்சும் வச்சுட்டேங்கிறாங்க. வெரி குட், நான் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சுட்டேப்பா. இதை தான்ப்பா நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு குணசேகர் சொல்லிட்டு திரும்ப வெளியில் வராங்க. நீ அழுது அழுது முகம் வீங்கி அப்படியே எக்கி எக்கி பேச்சு குரல் வராமல் தவிப்போட நிற்கிறாங்க. மறுபடியும் உருண்டு பிறண்டு காலையெல்லாம் கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து சக்தியை விட்டுற சொல்லுங்க. உங்களோட ரகசியத்தை நாங்கள் எதையும் யார்கிட்டையும் சொல்லலை, எதுவும் காட்டலை, உங்ககிட்டயே எல்லாம் கொடுத்துட்றோங்கிறாங்க. அப்படிவா வலிக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்ட குணசேகர், இதா பாருமா, பொம்பளைகளோட புத்தியே முன்புத்தி பின்புத்தி தான். என்ன ஆட்டம் ஆடுனீங்க, கடைசியில் இந்த சக்தியை கொண்டு போய் மரண படையில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டிங்களாமா. ஏமா நான் எப்படியெல்லாம் என் பிள்ளைய வளர்த்திருப்பேன், என்னெல்லாம் நான் சொன்னேன். அவங்ககிட்ட படித்து படித்து சொல்லி என் பேச்சை கேட்டானா? பொம்பளைங்க பேச்சை உங்கள் பேச்சை கேட்டு இப்போ அவன் எந்த நிலமையில் நிற்கிறான் பாரு. சரி போனா போகுது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு குணசேகர் சொல்லவும் ஜனனி அழுது கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அப்படியே கலக்கமாக போய் நிற்கிறாங்க. என்ன பேச போகிறீங்க? இந்த நிலைமையிலையும் நீங்கள் என்ன பேச போகிறீங்க? எப்படியாவது சக்தியை காப்பாற்றுங்கங்கிறாங்க. காப்பாற்றுறதெல்லாம் இருக்கட்டும், அவன் யார் எந்த கொம்பனாக இருந்தாலும் சரி அவனை நான் ஒரு கை பார்த்துக்கிறேன். ஒழுங்கு மரியாதையாக நீ வச்சிருக்கிறியா அந்த ஆதாரத்தை என்கிட்ட கொடுங்குறாங்க. ஜனனிக்கிட்ட இல்லாத ஆதாரத்தை எப்படி கொடுப்பாங்க? ஜனனி இப்போ இரு வழியிலையும் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆதாரத்தை தங்கிட்டே இல்லையே. இப்போ சக்தியை காப்பாற்றவும் முடியாமல் அந்த ஆதாரம் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறதுன்னு பதில் சொல்ல தெரியாத ஜனனி இப்போ ஆதாரம் என்கிட்ட இல்லைங்கிறாங்க. எது ஆதாரம் இல்லையா? சக்தியை கொண்டு இந்த நிலமையில நிறுத்தினது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியோட நிலைமைக்கு காரணம் நான் தானே. என்னை ஜெயிலில் அடிக்கிறதுலையும் குறியா இருக்கேன். ஏம்மா எங்கள் குடும்பத்து ஆம்பளைகளை எல்லாத்தையும் அழிக்கணுன்னே நீ கங்கணம் கட்டிக்கிட்டு வந்திருக்கிறியா நாச்சி பம்மாவில்? ஆமாம், உன்னோட நோக்கம் தான் என்ன? நீ சக்தி கூட பழக்கிறதுக்கு தானே இந்த வீட்டில் வந்த. ஆனால் இப்படி கோஷ்டி போட்டுக்கிட்டு கட்சி போட்டுக்கிட்டு இந்த பொம்பளைங்களை எல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு என்னெல்லாம் தந்திர வேலை பண்ணிட்டு இருக்க. இப்போ அதில் சக்தி தானே மாட்டிக்கிட்டு கூட பிறந்த பொறப்ப எங்களை விட்டு பிரிச்சது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அவனை கொண்டு போய் மரண படுக்கையில் படுக்க வச்சிரு. இப்போவும் சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக கேட்குறேன், உன்கிட்ட ஆதாரத்தையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு. முடிஞ்ச வரைக்கும் நான் சக்தியை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்துறேன்னு சொல்கிறாங்க குணசேகரன். இல்லாத ஆதாரத்தை நான் எப்படி கொடுப்பேன்னு தவிச்சு போன ஜனனி யோசிச்சு பார்த்துட்டு சரி இதுக்கு மேலே இந்த மனுஷங்கிட்ட பேசினா பிரயோஜனமே இல்லைன்னு நினச்ச ஜனனி உடனே கொற்றவையை போய் பார்க்குறாங்க. ஜனனி இருந்த நிலைமையை பார்த்ததும் கொற்றவை மேடம் பதறி போயிடுறாங்க. ஜனனி என்னாச்சு? ஏமா ஏன் இப்படி வந்து நிற்கிறீங்க? நில குறைஞ்சு நிற்கிறீங்களே ஜனனி, என்ன நடந்தது, என்ன ஆச்சு சொல்லுங்கங்கிறாங்க. அந்த வீடியோவை எடுத்து காட்டுறாங்க. ஜனனி கவலைப்படாதீங்க ஜனனி, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் குணசேகரா தான் இருக்க முடியும். குணசேகர் கொஞ்சம் கூட அசராம உணர்ச்சியே இல்லாமல் இருக்காரு. அப்படிப்பட்ட இந்த மனுஷனை அடக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியும். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க ஜனனி. இதுக்கு பின்னாடியும் குணசேகர் தான் இருப்பாருங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உண்மையான தம்பி மேலே பாசம் இருக்கிறவரு நிச்சயமாக இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிப்பார். இந்த வேலையும் சதியும் செஞ்சதே குணசேகர் தானே நல்லா தெரியுது. தெரிஞ்சிருந்தோம் அவர்கிட்ட போய் உதவி கேட்டிருக்கீங்களே. சக்தியோட ஃபோனை ட்ரேஸ் பண்ணனா அவன் எங்கே இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க ஜனனி. நேரத்துக்காகத்தான் அவன் யாரோ கடத்திருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் சக்தியெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு கொற்றவை மேடம் ஜனனிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ நந்தினியும் ரேணுகாவும் ஜனனி கதறி துடிக்கிறத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேதளிச்சு போய் நிற்கிறாங்க. கொற்றவை எப்படி ஜனனி கிட்ட சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஜனனியும் வந்து ட்ராமா பண்ணுறாங்க. இதை பாருங்கக்கா, நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். மாமா சொல்கிற மாதிரியே நான் இந்த வீட்டுக்கு வரல. எப்படியோ நீங்கள் எல்லாரும் அவங்களோட ஒன்றா சந்தோஷமாக ஒற்றுமையாக இருங்க. ஈஸ்வரி அக்காவா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. என்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, இனிமேல் என்னால் எந்த பிரச்சனையும் வராது. நான் கிளம்புறேன் மாமா, தயவு செய்து சக்தியை ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவனை விட்டுருங்க, நான் வீட்டை விட்டு வெளியேறிடுறேங்கிறாங்க. இது கேட்ட குணசேகர் அப்பாடா எப்படியோ ஒரு தொல்லை விடிஞ்சா சரி அப்படின்னு கதிர் ஒரு பக்கம் பேச குணசேகர் சொல்றாரு, இங்க பாருமா, போறதே போற, ஒழுங்கு மரியாதையா அந்த வீடியோ ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்கிறாங்க. சத்தியமா சொல்றேன், அந்த ஆதாரம் என்கிட்ட இல்லை, வேணும்னாலும்
அக்கா கிட்ட கேட்டு பாருங்கங்கிறாங்க. ரேணுகா நந்தினி எல்லாருமே ஆமாம் அந்த ஆதாரம் இல்லைங்கிறாங்க. அக்கா சத்தியமாக அப்படி ஒரு ஆதாரம் கிடைச்சா நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துருங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன்க்கா. யார்கிட்டையும் இதை பற்றி எதுவும் பேசாதீங்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு ஜனனி கேட்கவும், அப்போ ரேணுகாவும் நந்தினியும் என்ன ஜனனி இப்படி சொல்கிற, இவ்வளவு நாளாக போராடிட்டு இப்போ போய் கைவிட்டுட்டு போறியேங்கிறாங்க. ஆமாக்கா வேறு வழியே இல்லை. சக்தியை காப்பாற்றணும்னா நம்ம அவரை பற்றின ரகசியம் எதுவும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லைங்கிறது உண்மைதானே. நீங்கள் சத்தியம் பண்ணி சொல்லிடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரேணுகாவும் நந்தினியும் ஆமாம் அவகிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, எங்களுக்கும் நல்லா தெரியும். நாங்கள் உங்களை மிரட்டுறதுக்காகத்தான் அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட குணசேகர், அப்படியா விஷயம்? இவ்வளவு நாளாக வெறும் வாய் வார்த்தையிலேயே என்னை மிரட்டிருக்கீங்க. நான் யாரு குணசேகர், என்கிட்டயே உங்கள் வேலை காட்டியிருக்கிறீங்களா அப்படின்னு குணசேகர் ஒரு பக்கம், ரேணுகா நந்தினி தர்சன் இவங்க எல்லார்ட்டையும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ சொன்ன மாதிரி நடந்துக்கல. 15 நாளையில் ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொன்னால இப்போ ஆதாரமும் இல்லை, இவ இந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது, போடி வெளியேன்னு விரட்டிடுறாங்க. ஜனனி வெளியே வந்ததும் கொற்றவையை கூட்டிக்கிட்டு சக்தி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. போலீஸ் உதவியால் எப்படியோ சக்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா சக்தியை பாதுகாப்பாக ராணா கூட்டிகிட்டு போய் வச்சிருக்காரு. ஜனனி சக்தியை பார்த்ததும், சக்தி உனக்கு எதுவும் ஆகலையே இல்லைங்கிறாங்க. எனக்கு எதுவும் ஆகலை ஜனனி, இதோ இங்கே இருக்காரு, இவர் தான் என்னை காப்பாற்றினாரு. என்னோட நிலைமைக்கும் பிரச்சனைக்கும் காரணம் என் அண்ணன் குணசேகர் தான்ங்கிறாங்க. சரி சக்தி, குணசேகர் தான் கடத்தினான்னு சொல்கிற அளவுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க கொற்றவை. வழியில் நான் மயங்கி கிடந்தேன், என்னை இங்கே கொண்டு வந்து தலைகளாக கட்டி போட்டவங்க என்னை அடிக்கல, எந்த தொந்தரவும் கொடுக்கல. அவங்க முகத்தில் முகமூடி போட்டிருந்ததுனால அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, அவங்க குரல் கூட நான் கேட்கலைங்கிறாங்க சக்தி. குணசேகரன் எல்லா விஷயத்தையும் மர்மமாகவே பண்ணுறாரு. ஆதாரம் தடையும் எதுவுமே இல்லாமல் அவர் மேலே நம்ம எப்படி போய் ஆக்ஷன் எடுக்கிறதுங்கிறாங்க. ஆனால் கொற்றவைகிட்டையும் ஜனனிகிட்டையும் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் தேடி வந்த சக்தி பாதுகாப்பாக பத்திரமா இருக்காரு, நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகலாம். குணசேகரை எப்படி வளைச்சு பிடிச்சு கூண்டில் அடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் கூட்டிகிட்டு போங்கிறாங்க. ராணா பேசுகிறத பார்த்ததும் ஜனனி ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆமாம் உங்களுக்கு குணசேகரை தெரியுமாங்கிறாங்க. ரொம்ப நல்லா தெரியும், அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கும், நான் அப்போ வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சக்தியை பத்திரமா அனுப்பி வைக்கிறாங்க. இதை பாருமா ஜனனி, உனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், சக்தியும் நீயும் அந்த குணசேகர் வீட்டில் தான் இருக்கணுங்கிறாங்க. இதை கேட்ட ஜனனி அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேங்கிறாங்க. நீ வெளியே வரக்கூடாது, இருக்க வேண்டிய இடமே அதுதான். நான் சொல்கிற மாதிரி நீ குணசேகர்கிட்ட போய் பேசு, உரிமையோடு நீ அந்த வீட்டுக்குள்ளே போ. இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தேன்னு அவன் கேட்பான். இந்த சொத்துக்கு சொந்தக்காரன் கூடிய சீக்கிரம் வருவான், அப்போ பேசிக்கிறேன்னு சொல்லு. இந்த ஒத்த வார்த்தையை கேட்டதும் குணசேகரன் ஆடி போய் நிற்பான். அவனோட ஆட்டத்துக்கெல்லாம் கரெக்டான நேரத்தில் வந்து நின்று நான் பதில் சொல்கிறேங்கிறாங்க. ஒன்றும் புரியாத ஜனனி சக்தியும், சரி நீங்கள் சொல்கிறீங்கிற தைரியத்தில் நான் போகிறேங்கிறாங்க. ஆமாம் இருக்கேன், நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க, சக்திக்கு உசுருக்கு எந்த ஆபத்து வராமல் நான் பத்திரமா பாதுகாப்பாக இருப்பேங்கிறாங்க. ராணா சொன்னதை கேட்டதும் கொற்றவை மேடமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ சக்தி ஜனனி 2 பேரும் திரும்பவும் குணசேகர் வீட்டுக்கு போகிறாங்க. குணசேகர் சக்தியும் ஜனனியும் பார்த்ததும், திரும்ப வந்துட்டீங்களா? ஏண்டா சக்தி, பொம்பளைகளோட சேர்ந்ததுனால நீ எவ்வளோ பெரிய ஆபத்து சந்திச்சுட்டு வந்திருக்க. டேய், ஆபத்துலேருந்து கண்டத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்கேடா, இப்போவாது தெரிஞ்சுக்கோ. இந்த ஜனனியை வெளியே வீட்டை விட்டு வெளியே வரட்டே, இவ வெளியே போகிறேன்னு சொன்னவ திரும்ப இருக்கு இங்கே வந்து நிற்கிறாங்கிறாங்க. நான் அப்படி தான் வருவேன், நீங்கள் யாருங்கிற முழு விவரம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சக்தி எப்படியோ நாங்கள் நல்லபடியாக காப்பாற்றிட்டோம், உங்களை விட எங்களுக்கு நல்ல மனசுங்க இருக்காங்க. இந்த சொத்து யாரோடது, இது எப்படி அடிச்சு பிடுங்குனீங்க, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னெல்லாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது நீங்கள் தான். சொத்துக்கு சொந்தக்காரன் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்க போறாரு, அப்போ நீங்கள் பதில் சொல்லுங்க. என்கிட்ட பேசுகிற வித்தாரமெல்லாம் அவர்கிட்ட பேசி பாருங்கங்கிறாங்க ஜனனி. குணசேகர் விசாலாட்சி கிட்ட சொல்கிறாங்க, பாட்டியாமா இவளோட திமிர் இன்னும் அடங்கலை பாட்டியா, எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் சக்தி வீட்டுக்கு வந்துட்டான், ஆனால் வந்து இவளோட திமிர அடங்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கா. இன்னும் எங்கே கொண்டு பிரச்சனையை இழுத்து விட போகிறான்னு தெரியலைங்கிறாங்க குணசேகர். பிரச்சனையை நானாக இழுத்து விட போகிறதில்ல, பிரச்சனை உங்களை தேடி வரும், நீங்கள் நின்று பதில் சொல்லுங்கள், அப்போ உங்கள் சாமர்த்தியத்தை பார்க்குறேங்கிறாங்க ஜனனி. குணசேகர் ஒரு நிமிஷம் ஆடி போகிறாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாங்க. சக்தி பையன் ராமேஸ்வரம் போய் அந்த ராணா சைனாக்காரனை கண்டுபிடிச்சிட்டானா, அவனோட சப்போர்ட்டில் தான் இப்படியெல்லாம் திமிரா பேசுகிறாங்களா? அன்னைக்கு அந்த தேவகியோட கதையை முடிச்ச அன்னைக்கு அந்த ராணா சைனாக்காரனையும் முடிச்சிருக்கணும். அவனை விட்டு வச்சது தான் தப்பாக போச்சா? ஒருவேளை ராமேஸ்வரத்தில் இருந்துகிட்டு தான் இந்த சக்திக்கு உதவி இருப்பானா? அவங்களா ஒன்று சேர்ந்த மாதிரி அவனையும் போய் இவளுக்கு பக்கம் கூட்டு சேர்த்துக்கிட்டாளுங்களோ? இப்படியே விடக்கூடாதுன்னு நினைச்ச குணசேகரன் திரும்பவும் கடத்திக்கிட்டு போன ஆளுகிட்ட ஃபோன் போட்டு கேட்குறாங்க, டே என்னடா நடந்தது அங்கேன்னு கேட்கும்போது, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே சக்தியை நாங்கள் கடத்திக்கிட்டு வந்து வச்சிருந்தோம், சக்திக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் இந்த ஊரில் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாமல் போச்சு, எங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு கும்பலே வந்து அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. இதை கேட்ட குணசேகர், அங்கே யார் இருக்கா? மதுரையை விட்டு வெளியே போனால் இவனுக்கு யாரையுமே தெரியாது, ஆனால் ராமேஸ்வரத்தில் இவனுக்கு உதவுறதுக்கு யாரோ பின்னாடியே இருக்காங்கன்னா அவன் நமக்கு எதிரியாக தான் இருக்கணும், யாராக இருக்கும் அப்படின்னு குணசேகர் யோசிச்சுட்டு இருக்கும்போது கரிகாலன் ஓடி வந்து, மாமா மாமா அன்னைக்கு ஒரு கருப்பு காரில் வந்து ஒருத்தர் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு உங்களை பார்க்குறேன்னு உள்ளே வந்து இந்த வீட்டை விலை பேசினாரே, அந்த ஆள் இன்னைக்கு வந்திருக்காரு மாமாங்கிறாங்க கரிகாலன். இதை கேட்ட குணசேகரன், ஓஹோ திரும்பவும் வீட்டை விலை பேச வந்துட்டானா, என்னடா இது திருமண இடமெல்லாம் சிக்கலும் பிரச்சனையுமாக சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு திரும்பி பார்த்தத குணசேகர், ராணாவும் விஸ்வாவும் அப்படி கோடு சூட் போட்டுக்கிட்டு ஜம்முன்னு வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் குணசேகர், எப்பா நான் தான் அன்னைக்கே சொன்னனே என் வீட்டை நான் விற்கிறதா இல்லை, என் வீட்டுக்குள்ளே வந்து
வந்து வேலை பேசிட்டு இருக்கீங்களா? டேய் இவனை அடிச்சு விரட்டுங்கடாங்கிறாங்க. ராணாவுக்கும் விஸ்வாவுக்கும் பின்னாடி ஏகப்பட்ட ரவுடிங்க வந்ததும் குணசேகர கையும் களவுமா யார் வீட்டு சொத்தை யார் எழுதி கொடுக்கறது? இது என்னோட சொத்து. உன்னை வெளியே தூக்கி போடுறதுக்கு தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க ராணா. இதை கேட்டதும் குணசேகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப ஜனனி, சக்தி எல்லாருமே ராணாவுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க. இன்னும் என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.